வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன்று, செங்கோட்டையன் அவர்கள் அண்ணாமலை குறித்து நேற்று ஒரு விஷயம் பேசினது இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இருந்தவர் செங்கோட்டையன். சமீபத்தில் தான் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கால சேர்ந்தார். இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் நினைக்கிறேன் அதனுடைய வேட்பாளராக தாவேக்கா சார்பில் போட்டிடுறாரு. நேற்று பரப்புரையில் என்ன பேசியிருக்காருன்னா, அண்ணாமலையை நீக்கினால்தான் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு பழனிசாமி சொன்னார். பாவம் அண்ணாமலை அப்படி என்ன தப்பு பண்ணாரு, அவரை நீக்கினாதான் பாஜகவோட கூட்டணி அப்படின்னு எதுக்காக பழனிசாமி சொன்னார் கடந்த காலத்தில் அப்படின்னு செங்கோட்டையன் பேச இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இதை பற்றி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்னா என்டிஏ ஒரு நல்ல ஃப்ளோவில் போய்க்கு இருக்காங்க. இன்னைக்கு கூட நாகர்கோவிலில் பிரதமர் மோடியுடைய ரோட் ஷோவில் இபிஎஸும் கலந்துக்கிறாரு, அண்ணாமலையும் கலந்துக்கிறாரு. அதனால் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம். டீட்டெயிலாக உங்களுடைய காதில் போட்ட விஷயத்தை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. பல நண்பர்கள் இப்போதைக்கு என்டிஏக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேச வேண்டாம். எங்களுக்கும் உங்களுடைய ஆதங்கம் புரியுது, பாஜகவுக்கு செய்யப்பட்ட துரோகம்லாம் எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் தேர்தல் முடிகிற வரைக்குமாவது நம்ம எதுவும் அகைன்ஸ்டாக பேச வேண்டாம் அப்படின்னு பல நண்பர்கள் நமக்கு அறிவுரை வழங்கினாங்க. அதனை ஏற்று நான் தேர்தல் முடிகிற வரைக்கும் யாருக்கு எதிராகவும் பேசலை, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக பேசலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இப்போ செங்கோட்டையன் பேசினதை லீவ் பண்ணிடலாம். தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி விவாதிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, மீஞ்சூரில் ஒரு கொடூரமான இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. வீட்டில் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு படித்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண் மீது, கல்லூரி மாணவி மீது 3 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஃபுல் கஞ்சா போதையில் தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. பாவம் அந்த மாணவி மேலே வெட்டியிருக்கானுங்க. இப்போ அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை, அவ்வளவு வேதனையாக இருக்குது. இளைஞர்களுடைய சமுதாயம், யங்ஸ்டர்ஸ்லாம் எதை நோக்கி போய்க்கிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஒன்று திரை கவர்ச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போதை. இது ரெண்டுக்கு அடிக்ட் ஆன மாதிரி தெரியுது யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அதிலிருந்து டெஃபினட்டாக இளைஞர்களை மீட்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை. 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் தயவு செஞ்சு போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணும். இதுதான் பொதுமக்களுடைய, சாமானிய மக்களுடைய ஒற்றை கோரிக்கை. பொதுமக்கள் அரசியல் கட்சிகள்கிட்ட கேட்கறது இலவசங்கள் கிடையாது, பாதுகாப்பான வாழ்க்கை. பாதுகாப்பான வாழ்க்கை எப்போ தெரியுமா அமையும்? ஊரில் நடக்கக்கூடிய முக்காவாசி கிரைம்ஸ் பார்த்தீங்கன்னா போதையில் இருக்கும்போது தான் நடக்குது. அப்போது குற்றங்களை குறைக்க போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கணும். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கணும். போதைப் பொருள் நடமாட்டத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். இதுதான் பொதுமக்களுடைய மிக முக்கியமான டிமாண்டு. இந்த டிமாண்டுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒர்க் பண்ணுங்க, இலவசங்களுக்காக வேலை பார்க்காதீங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னதுனால நேற்று பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன். நேற்று செப்பரேட்டாக பிஜேபியுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தொடர்பாக வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த முக்கிய வாக்குறுதி மிஸ் ஆயிடுச்சு. அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. என்ன வாக்குறுதினா, போதைப் பொருட்களை ஒழிக்க போதைப் பொருள் ஒழிப்புத்துறை தனியாக உருவாக்கப்படும். ஒரு முறை போதைப் பொருள் கடத்தலில் பிடிபட்டு மீண்டும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வருவோம். ஒரு வாட்டி போதைப் பொருள் கடத்தலில் பிடிபட்டு மீண்டும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டால் மரண தண்டனை அப்படின்னு ஒரு முக்கிய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அது சொல்ல மறந்துட்டேன் நேற்று, அதனால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது என்ன அப்படின்னா, வெளியான பரபரப்பு ஆடியோ அப்படிங்கிறது மூணாவது செய்தி. சாட்டை துரைமுருகன் ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் காரைக்குடி தொகுதியில் தாவேக்காவுடைய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்களை மிரட்டுறாரு பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோவுக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு. அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, காரைக்குடி தொகுதியுடைய தாவேக்கா வேட்பாளர் சார்பாக அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஃபோன் போடப்பட்டு, நீங்கள் ரேஸிலிருந்து வெளியில் வந்துடுங்க, ஏன்னா வின்னிங் மார்ஜினே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் நிறையா வாக்குகளை பிரித்தா எங்களுடைய வெற்றி பாதிக்கப்படுது. அதனால் சுயேட்சையாக நீங்கள் களமிறங்குறீங்க, நீங்கள் வெளியேறிடுங்க. போன தேர்தலில் நீங்கள் வாங்கின 300-400 வாக்குகளை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வேட்பாளர் சார்பாக அந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஃபோன் போட்டு பேசப்படுது. அந்த ஆடியோவை தான் சாட்டை துரைமுருகன் வெளியிட்டிருக்காரு. தேர்தலில் இதெல்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணுறது தான். திராவிட கட்சிகள் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்களை வேணும்னே களமிறக்குவாங்க.
ராமநாதபுரம் தொகுதியில் எவ்வளவு ஓபிஎஸ் அப்படிங்கிற பேரில், ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் 2024 வேட்பாளர்களை திமுக களமிறக்கலையா? சுயேட்சைகளை வேட்பாளர்களாக களமிறக்கிறது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படி இருக்கும்போது அந்த சுயேட்சைகளை ரேஸில் இருந்து வெளியேறுங்க அப்படின்னு கேட்குறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் இதில் என்னையை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.